2-3 நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் மகேந்திரன் வந்து பேசினாப்ல. பேசிட்டு பயங்கர ஆட்டிடியூட், சோலார்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் பேசினாப்ல. சோ என்னன்னா மாஸ்டர் மகேந்திரனுக்கு தெரியாது, வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சோலார் எனர்ஜி எல்லாம் வைக்க முடியாது, சோலார் பவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க ஆணியே அடிக்க முடியாது வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க. சென்னை மாதிரி உள்ள கன்ஜஸ்டடான பிளேஸ்ல ஒரு ஒரு ஒண்டி குடித்தனத்துல கிட்டத்தட்ட 4 வீடு 5 வீடு இருக்கும். அபார்ட்மெண்ட் ஸ்டைல் நீங்க விட்டுருங்க. இப்போ இந்த ஒரு சால் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கீழே ஓனர்ஸ் இருப்பாங்க, மேல ஒரு 2-3 ரூம்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு 2 வீடு இருக்கும். அதுலதான் குழந்தை குட்டியோட வச்சு ஃபேமிலியோட இருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தாதான் வீடு, 2 குழந்தை இருந்தா வீடு இல்ல, ஏன்னா ஸ்பேஸ் இல்ல. சோ தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, பாத்ரூம்ஸ் ரொம்ப டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள். அது வாடகைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரியும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அங்க ஆணியே அடிக்க முடியாத இடத்துல எப்படிப்பா நீங்க வந்து சோலார் எல்லாம் நீங்க சோலார் பேனல் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது இவர் மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு நாய்க்கு பிரியாணி போடணும், ஒரு நாய்க்கு வந்து பிஸ்கெட் போடணும் அப்படின்னு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, இந்த மக்களை வச்சுதான் நானே இருக்கேன்னா இப்படி எல்லாம் பேசுவேன் வைப்பேன்னு. உங்களுக்கு வாய் இருக்குன்றதுக்காக நீங்க பேசாதீங்க, சீரியஸா சொல்றேன். அரசியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சா பேசுங்க, புரியலையா பேசாதீங்க. நிறைய நேரங்கள்ல நம்மளே எமோஷனலாகி நிறைய தவறான வார்த்தைகள் விட்டுருவோம். பட் அது வந்து அரசியல் பேசுறதுக்கான சரியான விதம் கிடையவே கிடையாது. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப நியாயமா, ரொம்ப பொறுமையா கையாளணும். அரசியல்ன்றது அப்படித்தானே, 2 பக்கம் பொறுமையா இருக்கக்கூடிய கத்தி அது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் சாதகமா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு அது பாதகமா இருக்கும், அது எந்த விஷயமாவே இருக்கட்டும். ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் மக்கள்னு சொல்றோம். இப்ப நமக்கு திமுக பிடிக்குது, ஒருத்தருக்கு அதிமுக பிடிக்குது, அப்ப 2 கூர்மை உள்ள கத்திகள் தானே. இதே மாதிரிதான் இப்ப தாவேகாவா இருக்கட்டும், இல்ல வந்து அமமுக, வாட் எவர் இட் இஸ். அப்ப நீங்க அரசியல் பேசும்போது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுல ராகவா லாரன்ஸ் வந்து நான் அரசியலுக்கு வாரேன்னு வேற சொல்றாரு. எப்படி மக்கள் எல்லாம் நாயின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நாய்கள்ட்ட வந்து ஓட் கேட்க போறீங்களா? இதுல இன்னைக்கு டாக்டர் ஷாலினியோட கண்டென்ட் ஒண்ணு பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் ரொம்ப சோம்பேறிகளா, மக்கள் மேல அவங்க குறை சொல்றாங்க. எப்படின்னா மக்கள் வந்து மீட்பர் யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. அவரு ஒரு கரிஷ்மேட்டிக்ல இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த ஹீரோ இது போகல, அவருக்கு ஆபத்து வெளியே வந்தா அப்புறம் அப்படி ஆபத்தா இருக்கக்கூடிய எதுக்கு இருந்து அரசியலுக்கு வந்தாரு. 2வது மீட்பர் யாராவது வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சோம்பேறியா இருக்குன்னு சொல்ற நீங்க மீட்பர்னு ஹேஷ்டேக் போட்டு விஜய ப்ரொமோட் பண்ணதே இதே சைக்காட்ரிக் டாக்டர் தான். அப்ப நீங்க வந்து என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களை முட்டாள் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எப்படின்னா இவங்க எது சொன்னாலும் ஆமான்னு கேட்கறதுனா மக்கள் கிட்ட ஒண்ணுதான் நான் சொல்றேன். நானும் மக்கள்ல ஒருத்தி தான். ஆர் ஃபார் ரெட், ஆர் ஃபார் ரேபிட்னா ஆர் ஃபார் ரெட், ஆர் ஃபார் ரேபிட். ஆர் ஃபார் ரத்தம் எல்லாம் வராது, ரத்தம்னு தமிழ் வார்த்தை, ரா ஃபார் ரத்தம். இது சொல்றதுக்கான புரிதலோட நம்ம இருக்கணும். யார் எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு தலையாட்டணும்னா அவனுங்க நம்மள நாயும்பா, பேயும்பா, பிச்சைக்காரன்பா, பைத்தியக்காரன்பா, சோம்பேறிம்பா, என்ன ஊதாரிம்பா. இப்போ இன்னைக்கு டாக்டர் ஷாலினி பேசுறது அப்படிதான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சோம்பேறிகள், அவங்களுக்கு எல்லாம் வந்து யாராச்சும் வந்து ஏதாவது வந்து கொடுக்கணும் அப்படிலாம் எந்த மக்களும் இல்லைங்க. அந்த காலத்துல இருந்து எல்லாம் வந்து விவசாயம் பண்ணதா, நெசவு பண்ணதா இருக்கட்டும், வீட்டு வேலைகள் செஞ்சதா இருக்கட்டும், கொத்தனார் வேலைக்கு போனதா இருக்கட்டும். இன்னைக்கு அவங்க குழந்தைங்க எல்லாம் படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டுட்டு வந்ததுதான். சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா நாளைக்கு பையன் வந்து நான் பொறுப்பை எடுத்துக்கிட்டோமா அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. அவங்களோட இன்டர்வியூ பாருங்க, லொட்டு லொஸ்குன்னு ஒரு சேனல், இந்த லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சு இவங்களுக்கு எல்லாம் அரசியலும் தெரியல, ஒரு ஈரமனும் தெரியல, ஏன் மனிதாபிமானமே தெரியல. இதே டாக்டர் ஷாலினியை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவ தான். என்னைக்கு நான் அன்ஃபாலோ பண்ணேன்னா இந்த பிரியாணி அபிராமி இருக்கல, குழந்தைங்களை கொண்டு அந்த கேஸ் இருக்குல்ல, அன்னைக்கு இவங்க பேசுனது அந்த பிரியாணி அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அவங்க இடத்துல இருந்து பாருங்க, நாங்க அடைச்சி இந்த லேடியாவா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், இதுவே பெரிய சைக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் அன்ஃபாலோ பண்ணதான். அதுக்கப்புறம் இந்த லேடியோட வீடியோ நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நான் தற்கொலைன்னு ஒரு குரூப் ஒண்ணு வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா விஜய் வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருந்தது இந்த போஸ்ட் இது ஒண்ணு. ஷாலினி, நீங்க வந்து ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்த்து நீங்க ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்க நல்லா இருக்கும். ஏன்னா உங்க வயசுக்கும் உங்க பேச்சுக்கும் வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு தருதலையா இருக்கு பார்த்துக்கோங்க. தற்கொலையா கூட இல்ல, தருதலையா இருக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. நான் மக்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். இப்போ என்னோட வீடியோஸ்லயுமே வந்து நிறைய பேர் வந்து என்னோட பேச்சு பிடிக்கும்ன்றதுக்காக இல்ல என்ன வந்து ரொம்ப ஓவர் பிரேஸ் பண்ணி பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அது கொஞ்சம் கூச்சமாவும் இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஏதோ பெரிய பொறுப்பு கூட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க மகான் வந்து யாருமே கிடையாதுங்க, சீரியஸா சொல்றேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரதர்ஸ்க்கோ இல்ல என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கோ இல்ல என்ன பிடிக்கும் சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இங்க உயர்ந்ததுன்னு எதுவுமே இல்லை. நீங்க ஒரு மலையை எந்த அளவுக்கு அண்ணாந்து பாக்குறீங்களோ அது அந்த அளவுக்கு கீழே டெப்த்தும் அதுக்கு இருக்கு. அப்படி இருந்தாதான் அந்த கீழே அந்த பேஸ்மெண்ட் அவ்வளவு இருந்தா, அந்த பள்ளம் அவ்வளவு பள்ளம் இருந்தா மட்டும்தான் அவ்வளவு உயரமா அது நம்ம கண்ணுக்கு தெரியும்.
அதனால எல்லா காயின்ஸ்க்கும் டூ சைட்ஸ் இருக்க மாதிரி எல்லா மனிதருக்கும் நல்லது கெட்டது இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சதை நம்ம ஆதரிக்கிறோம், பிடிக்கலன்னா நம்ம மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறோம். ஆனா சொல்றத ஒருத்தரை காயப்படுத்தாம நேர்மையா சொல்லிட்டோம்னா நல்ல விஷயம். இப்ப நானே இப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ வந்து எதுக்கு கமெண்ட்ஸ் பாக்குற? அப்ப அவங்களும் சொல்லுவாங்க, நீ கமெண்ட்ஸ் பாரு, உன்னை ட்ரிகர் பண்றாங்க, தப்பா பேசுறாங்க அப்படின்னா நீ கோவப்பட்டு நீ அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடாத. தப்பு இருக்கா உனக்கே தோணுதா இல்ல தப்பு இருக்குன்னா அதை நீ மாத்திக்கோ அப்படிம்பாங்க. அது கரெக்டான விஷயம். இப்ப நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க வர்றதே, கமெண்ட் செக்ஷன் வர்றதே, சரி நம்ம ஏதாவது தப்பா பேசிருக்கோமா இல்ல நம்ம நிறைய காயப்படுத்திருக்கோமா, ஓகே சார் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது இல்லாதான். இதே நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாத்தீங்கன்னா நாத்தாக்கால இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வச்சு நிறைய பிரச்சனை, அதுக்கப்புறம் நான் நிறைய மாத்தி இருக்கிறேன், மாறி இருக்கிறேன். பட் ஸ்டில் என்னால மாற முடியல. நான் அரசியல்வாதி இல்ல, எனக்கு வந்து டிப்ளமேட்டிக்கா இது வேணும் அது வேணும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அதே மாதிரி ஒரு கட்சி ஆதரிக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், இவங்கெல்லாம் மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, மக்களை ஆட்டு மந்த ஆக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் நம்ம தான் ஓட் பண்ணி அவங்கள நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். கட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த கட்சிக்காக உழைக்கிறீங்க. அப்போ உங்களை வச்சுதான் ஒரு தலைவனை தவிர தலைவரை வச்சு இல்ல. நீங்க அது எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஸ்டாலினை வச்சு இல்ல கட்சியோ ஏதோ அது அந்த கொள்கை பிடிப்போடு நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு இதோட தலைவர் ஸ்டாலின் அவர்களா இருக்காரு. ஆனா ஸ்டாலின் ஒருத்தர் தவறான முடிவு எடுத்தாருன்னா அதை முதல் கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம திமுக காரர்களுக்கு, திமுக அபிமானிக்கு தான் இருக்கு. அடுத்தவன் கேள்வி கேட்க முடியாது, அவன் தப்பா கேட்பான். அது நம்ம சொல்லி சொன்னாதான் அவங்க மாத்திக்க முடியும். எல்லா கட்சியிலும் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு தலைவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த தலைவர் இப்படி ஆமா சொன்னாலும் ஆமா சொல்றீங்க, இல்லன்னு சொன்னாலும் இல்லன்னு சொல்றீங்க. நீங்க தானங்க ஆமான்னு சொன்னீங்க, இப்ப ஏன் திடீர்னு இல்லன்னு சொல்றீங்கன்ற ஒத்த கேள்வி அந்த கட்சி சாரமும் அதை கேட்க மாட்டேன்றாங்க. இந்த கேள்வி நீங்க எப்ப தலைவனை பார்த்து கேக்குறீங்களோ அன்னைக்கு இந்த நாடு வந்து திருந்தும். நம்மள வந்து இந்த நாயின்னு சொல்றவன், பிஸ்கெட் போடணும்னு சொல்றவன், நம்மள வந்து சோம்பேறின்னு சொல்றவன், நம்மள வந்து ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் சொல்றவன், நம்மள தற்கொலைன்னு சொல்றவன், நம்மள கொத்தடிமான்னு சொல்றவன் எல்லாவனும் மாறுவான். அத்தனை பேரும் மாறுவான். நீங்க இப்ப நான் வந்து ஒருத்தனை தற்கொலைன்னு சொல்றேன்னா அவன் என்ன கொத்தடிமான்னு சொல்றான். ஆக மொத்தம் பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அரசியலா பேசுங்க. ரெண்டாவது மக்களை வந்து தரக்குறைவா பேசுறது, ஒட்டுமொத்த இதுல வந்து ஒரு குட்டி சாத்தம் ஒண்ணு இருக்கு, ஒரு தற்கொலை குட்டி சாத்தம் ஃபேமிலி ஒண்ணு இருக்கு கேரளால இருந்து. அது என்ன சொல்லுது, தாவேக்காரங்களை சொல்லல மாஸ்டர், நமக்கு எதிரா இருக்கக்கூடியவங்கதான் நாயின்னு சொன்னாருன்னு. உனக்கு என்ன பாப்பா வயசு, உனக்கு என்ன அரசியல் தெரியும், உனக்கு எதுக்கு தேவையில்லாத இது? ரெண்டாவது நீ வந்து கேரளால உள்ள பொண்ணுதான், நீ அங்குள்ள அரசியல் பேசலாமே, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அங்குள்ள அரசியல் பேசலாமே, நீ திமுக அரசியல் பேச வேண்டிய அவசியமே உனக்கு இல்லையே. அப்போ இங்க என்னன்னா வியாபார ரீதியாக அவங்க வந்து தன்னை உருவாக்கிக்கிறதுக்கு சில கூமுட்டைகளை கூட வச்சிருக்காங்க. அந்த கூமுட்டையில ஒரு கூமுட்டை தான் டாக்டர் ஷாலினி. அது அன்னைக்கு என்னமோ மீட்பர், ரட்சிப்பர், ரட்சிக்கா கூடியவர்னு சொல்லி பதிவு போட்டுட்டு இருந்த இதே ஷாலினி இன்னைக்கு பேசுறது இதுதான் பேசுறாங்க. நீங்க எல்லாம் ஒரு மீட்பர் வேணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சிவபெருமான் வந்து காப்பாத்தணும், உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து காப்பாத்தணும், உங்களுக்கு இப்ப வந்து விஜய் வந்து காப்பாத்து நினைக்கிறீங்க. அப்ப ஒரு ஹீரோ ஃபேம்ல இருக்காரு, அப்ப அவர் ஹீரோ ஃபேம்ல மட்டும்தான் இருந்திருக்கணுமே தவிர அவர் வந்து வந்திருக்க கூடாது. இன்னொன்னு, மக்களே எல்லாரையும் ரசிங்க. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. இல்ல ரெண்டு கண்ணுக்கு பதிலா மூணாவது கண்ணு ஏதாவது இருக்கா, இல்ல அவங்களுக்கு வந்து தங்கத்துல ஏதாவது மூக்கு பல்லு ஏதாவது இருக்கா? அவங்களும் நடிகர்கள் தான், சாதாரண நம்மள மாதிரி சோத்த தின்னுட்டு நம்மள மாதிரியே கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும், நம்மள மாதிரியே அவங்க கக்கா போவாங்க, எல்லாம் நம்மள மாதிரி பட்ட மனிதர்கள் தான். அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு ஹைப் கொடுக்கறதுக்கும் ஒண்ணு இல்ல. நீங்க எந்த அளவுக்கு நடிகர்களுக்கு ஹைப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இன்னும் முட்டாளாவே இருந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். விஜய் எப்படியோ சிஎம் ஆயிட்டாரு, அவரு சிஎம்ஆ இருக்கணும்னு அவர் நீடிச்சாருன்னா அவர் மக்களோட மக்களாவே நிக்கிறமே தவிர தான் பெரிய இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவரை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஆதவர்ஜுனா அண்ணா வந்து நல்லாவே அட்மின் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் போட்டு அவரு கூட கத்துப்பாரு. சீரியஸா நான் சொல்றேன், அவரு கூட கத்துப்பாரு. அதனால நான் வந்து ஆதவர்ஜுனாக்கு கூட நான் வந்து சப்போர்ட் நான் பண்ணிட்டு நான் போறேன். அவரு சிஎம்ஆ இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை. அவர் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாருல, மக்களை பார்த்து அவர் வந்து பேசுறாருல, சரியா தப்பா அவர் பேசுறாருல, அவர் பேச்சு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. நான் இறங்கி வரவே மாட்டேன், நான் மீட் பண்ற இல்ல, நான் வந்து கோவில் கட்டி நீங்க கும்பிடணும்னா டாக்டர் ஷாலினி கும்பிடட்டும், இல்ல டாக்டர் ஷாலினி மாதிரி உள்ளவங்க கும்பிடட்டும், ஆதவர்ஜுனா சிஎம்ஆவே இருக்கட்டும்.